இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த 26ஆம் தேதி 77வது குடியரசு தின விழாவை மிகவும் கோலாகலமாக கண்டுகளித்தோம், கொண்டாடினோம். ஆகையால் நான் குடியரசு தின வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தினம் என்பது மக்களுக்காக, மக்களுக்காகவே உண்டாக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட். அந்த குடியரசு தினத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது நாம் எவ்வளவு சந்தோஷமாக கவலையின்றி ஒரு சுதந்திரமான ஒரு இந்திய தேசத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பக்கத்தில் உள்ள நாடுகளெல்லாம் பார்க்கும் பொழுது அதிகமான இனக்கலவரம், மதக்கலவரம், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி எழும் பொழுது அவர்கள் அதிகமாக நிம்மதியிலிருந்து ஒரு இராணுவ ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொடுக்காமல் நாம் இந்த குடியரசு இந்தியாவில் நாம் சுதந்திரமாக இருப்பதற்காக நாம் தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆகையால் நான் இன்றைக்கு கொடுக்கும் செய்தியின் தலைப்பு இளைப்பாற பண்ணுகிற தேவன். நாம் குடியரசு தின நாட்டில், குடியரசான நாட்டில் இருக்கிறபடியினால்தான் மிகவும் இளைப்பாற பண்ணுகிறோம். அநேக கவலை கஷ்டங்கள் எல்லாருக்கும் உண்டு. அதன் மத்தியிலும் மற்றவர்களால் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் நாம் நம்முடைய காரியத்தை பார்த்து கொண்டு நாம் நிம்மதியாக இருக்கிறோம். ஆகையால் நாம் தேவன் தான் அதை செய்கிறவர், இளைப்பாற பண்ணுகிற தேவன். ஆகையால் நாம் எந்தெந்த காரியத்தில் நாம் தேவனோடு தங்கி இருக்கும்போது இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதை நாம் சற்று ஆராய்வோம். இளைப்பாறுதல் என்பது சற்று ஓய்வு, களைத்து போன நாம் சற்று சாவாசமாக இருக்க வேண்டும் என்று. நாம் இந்த விடுமுறை தினங்களில் பார்த்தால் அநேக ஃபேமிலிஸ் எல்லாரும் ஒரு சுற்றுலாத்தில் சென்று சில நாட்கள் கழித்து விட்டு வரலாம் என்று நினைக்கிறார்கள். காரணம் சற்று மன அமைதி, ஓய்வு, எல்லா காரியத்திலிருந்து சற்று விலகி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் சில நாட்கள் தான் அந்த ஒரு நிம்மதியை அனுபவிக்க முடியும். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற இளைப்பாறுதல் ஒரு நித்தியமானது. வாழ்நாள் முழுவதும் எந்த சூழ்நிலையினாலும் நாம் அதை பெற்று அனுபவிக்கலாம். அதை பற்றி சிந்திப்போம். நம்ம இளைப்பாறு பண்ணுகிற தேவன் என்கிற ஒரு தலைப்பில் நாம் சற்று சிந்திப்போம். மத்தேயு 11:28-29 பார்க்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் மக்கள் இளைப்பாறுதல் கிடையாமல் ரோம அரசாங்கத்தினால் அதிகமாக கஷ்டப்பட்டு நொடுக்கப்பட்டு பரிசேயர் சதுசேயரின் சட்டத்திட்டங்களினால் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க முடியாமல் மிகவும் தொய்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆகையால் தான் நோயினாலும் அவர்கள் பசியினாலும் வாடி திரிந்து கொண்டே இருந்தார்கள். யாரையும் நோயுற்றவர்களையோ கவனிக்க யாருமே இல்லை. அவர்களை அருவருப்பாக எண்ணினார்கள். பாவம் பண்ணினவர்கள் என்று எண்ணினார்கள். அதிக பணக்காரர்களும் அதிக சுகதேகியாக வாழ்கிறவர்கள்தான் தேவனிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வருத்தப்பட்டு பாரும் சுமர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம் பாவத்தின் பாரத்தினால், வேலைப்பழுவினால், வீட்டு காரியங்களினால், இன்னும் நோயினால், இன்னும் கடன் தொல்லையினால் அதிக பாரமாக நாம் இருக்கும் பொழுது நாம் அவரிடம் வந்து சேர வேண்டும். இந்த வசனம் என்னை சிறு வயதிலிருந்து அதிக கவனம் கொண்ட வசனம். எப்படி நம் பாரத்தை அவருக்கு எடுத்து எரிக்க வைக்க முடியும் என்றெல்லாம் நான் நினைத்து கொண்டது உண்டு. ஆனால் நம்மை அழுத்திருக்கிற எல்லா காரியத்தையும் தேவனிடம் நாம் சொல்லும் பொழுது நாம் நிச்சயமாகவே நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சரீர பிரகாரமான இளைப்பாறுதல் மட்டுமல்ல, ஆத்மாவுக்கும் அவர் இளைப்பாறுதல் தருகிறார். எப்பொழுது என்றால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களில் ஒன்று அதிக சாந்தமும் மனத்தாழ்மையாக இருந்ததுதானால் அவர் பரலோகத்தை விட்டு ஒரு சாதாரண மனிதனைப் போல் நம்மோடு உண்டு உறவாய் நமக்காக உயிர் கொடுத்து உயிர்த்தெழுந்தார். என் நுகத்தை
ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வரும்பொழுது நம்மை சீர்படுத்துவதற்காக அவருடைய நுகத்தை நம்மேல் வைப்பார். ஏனென்றால் நீங்கள் நுகம் பூட்டப்பட்ட காளைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரே சீராக அந்த நிலத்தை உழுது கொண்டே இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது. கடிவாளம் போட்ட குதிரை கூட நாம் ஓடும் பொழுது நேராக தான் பார்த்து ஓடும். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியாது. அது லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். ஆகையால் நாமும் நம் லக்கை அடைவதற்காக, நம் பரமகாலனை அடைவதற்காக ஒரு நுகம் உட்பட்டவர்களாக தான் இருக்க வேண்டும். அந்த நுகம் என்பது ஏதோ ஒரு கடினமான காரியம், வேண்டாத காரியம், இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் ஒரு சிலுவைதான் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நுகம் அவர்கள் நம்மை நேர்வழி செல்வதற்காக அது பூட்டப்பட வேண்டிய நுகம். அப்பொழுது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வேத வசனங்களை ஒவ்வொரு தரமும் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்டவரா, அன்புள்ளவரா, தாழ்மையானவரா, சாந்தமுள்ளவரா என்று ஒரு நல்ல நல்ல குணாதிசயங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம் ஆத்துமாக்களுக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஐயால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வரும் பொழுது நிச்சயமாகவே நம் மன அமைதி, சாந்தம், இளைப்பாறுதல், ஓய்வு, சரீரப்பிரகாரமான காரியங்களுக்கு மட்டுமல்ல, நம் ஆத்துமாக்களுக்கும் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம் ஆத்துமாக்களுக்கு கிடைக்கும் இளைப்பாறுதல் நம்மை மிகவும் நிம்மதியாக இருக்க செய்யும். எப்பேற்பட்ட சூழ்நிலையினாலும் நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நம் ஆத்துமாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தர வேண்டும். நாம் ஆத்துமாக்களுக்கு தரும் இளைப்பாறுதல் எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் ஏசாயா 63:14 பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரே உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். ஆம் பிரியமானவர்கள், நம் கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவண்டை சேர்க்கிறவர். நீங்கள் பள்ளத்தாக்கிலே இளைப்பாறுகிற ஒரு மிருக ஜீவன்களை பார்த்தீர்கள் என்றால், அது நன்றாக புல்வெளியில் மேய்ந்துவிட்டு ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு நீரூற்றண்டையிலோ ஒரு மரத்தடியிலோ இருந்து சாவதானமாக இருந்து அசை போட்டு கொண்டே இருக்கும். எந்தவித சத்துரு பயம் இல்லாமல், ஒடுக்குவார் பயம் இல்லாமல், மற்றவர்கள் தீங்கு செய்வார்கள் என்ற மிருக ஜீவன்கள் தீங்கு செய்வார் என்ற எண்ணமே இல்லாமல், எனக்கு மேய்ப்பனாக ஒருத்தர் இருக்கிறார் என்று மிகவும் ரிலாக்ஸாக இருக்கும். இதுதான் இளைப்பாறுதல். ரிலாக்ஸ் இன் மைண்ட், ரிலாக்ஸ் இன் பாடி. நாம் இந்த ரிலாக்ஸிங் இல்லாதபடியினால்தான் அதிகமாக சோர்ந்து போய் அங்கும் இங்கும் எங்கு சாந்தி கிடைக்கிறது என்று ஓடிக்கொண்டிருக்கும். ஆகையால் இறங்குகிற மிருக ஜீவங்களைப் போல இளைப்பாற பண்ணினார். உமக்கு மகிமையும் உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினேன். அவருக்கு நாம் துதியை சொல்லும்படியாக தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை தரல வேண்டும். மிருக ஜீவன்கள் எப்படி பள்ளத்தாக்கிலே இளைப்பாறுகிறோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவண்டை நாம் வரும் பொழுது அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் போது, அவர் மனப்பாரத்தை அவரிடம் நீக்கி வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு சாந்தமுள்ள ஆவியும் மனத்தாண்மையுள்ள ஆவியும் கொடுத்து நம்ம இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் இந்த நாட்களில், வார நாட்களிலிருந்தும் சற்று ஓய்வு பெற வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் வேலை வேலை வேலை, அந்த காரியத்தை பார்க்க வேண்டும், இந்த காரியத்தை பார்க்க வேண்டும் என்று ரெஸ்ட் இல்லாமல் நாம் ஓடிக்கொண்டே இருந்தால் நம் சரீரம் சீக்கிரமாக சோர்வடைந்து விடும். அதற்காக ஆண்டவர் ஒரு கால அட்டவணையை கொடுத்து வைத்திருக்கிறார். யாத்ராகமம் 23:12, 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனையும் இளைப்பாறும் ஓய்ந்திருப்பாயாக. பிரியமானவர்களே, இந்த 7ஆம் நாள் என்பது ஒரு ஓய்வு நாள். அதை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். அப்பொழுது மாடும் ஓய்ந்திருக்க வேண்டும், கழுதையும் ஓய்ந்திருக்க வேண்டும். நமக்கு கீழே வேலை செய்கிற வேலைக்காரிகளும் இளைப்பாற பண்ண வேண்டும். நாம் எப்பொழுது பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தானே, அந்த வேலையை செய்து விடலாம், ஃப்ரீ தானே, லீவ் தானே என்று இழுத்து போட்டுக்கொண்டு எல்லா வேலையையும் நாம் செய்யும் பொழுது சீக்கிரமாக மனதளவிலும் சரீர அளவிலும் நாம் சோர்ந்து போய்விடுவோம். அநேகம் தரம் நம்மை ஏன் அதிகமான வியாதிகள் நம்மை வாட்டிக்கொள்கிறது என்றால், நாம் சரீரத்துக்கு சரியான ஓய்வே கொடுப்பது கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு வேலை. ஞாயிற்றுக்கிழமை என்றால் இரட்டத்தனையாக வேலை. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களை சந்திக்கலாம், சிநேகிதரோடு அளவலாம், உறவினர்களை பார்க்கலாம் என்று அந்த காரியத்தை ஒரு முக்கியப்படுத்தி கொண்டு தேவனுக்கு கொடுக்கும் சமயத்தை விட மற்ற
காரியங்களில் நாம் செலவிடுவோம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது, சற்று காலத்தில் இளமையாக இருக்கும் பொழுது சற்று நன்றாக இருக்குமானால், அந்த ஓய்ந்திருக்கும் பொழுது இளைப்பாறுதல் கிடைக்காமல் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய சரீரத்தில் பலவீனம் தாக்கி நாம் மிகவும் சோர்ந்து விடுவோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் ஓய்வு நாளில் மெனக்கண்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறீர்களா? இல்லை கர்த்தர் சொன்னபடி ஓய்ந்திருக்கிறீர்களா? அவர் சொன்னபடி நாம் ஓய்ந்திருக்கும் பொழுது தான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அது எத்தனை காரியமானாலும். ஒரு முறை சொன்னார்கள், இப்பொழுது ஒரு வாரம் என்றால் 7 நாட்கள். ஆனால் சில வருடம் அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பு 10 நாள் ஒரு வாரம் என்று கணக்கிட்டு ஒரு கேலண்டர் உருவாக்கினார்களாம். அப்படி என்றால் 10 நாள் வேலை செய்து இருக்க வேண்டும் என்று. ஆனால் அப்படி ஒரு கேலண்டர் படி அவர்கள் ஒர்க் பண்ணும் பொழுது அந்த குதிரை கூட களைத்து போய் படுத்து விட்டதாம், வெளியே செய்ய முடியவில்லையாம். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் கரெக்டாக மனிதனை உருவாக்கி 6 நாள் நீ வேலை செய்து 1 நாள் ஓய்ந்து கொள் என்றுதான் கூறுகிறார். 10 ஓய்வே இல்லாமல் வேலை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் சரீரம் சுருவீனப்பட்டு படுத்துக்கொள்வோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க, இளைப்பாறுதலின் நாளாக ஆசிரிக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் அதிக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சரீர அளவில் ஒரு புஷ்டியையும் நீங்கள் காண்பீர்கள். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, நம்முடைய கர்த்தருடைய சமூகம் நமக்கு இளைப்பாறுதல் தரும். கர்த்தருடைய சமூகம் என்பது அவருடைய பிரசன்னம். நாம் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக தான் இருக்க வேண்டும். அந்த பிரசன்னத்தை விட்டு மீறி செல்லும் பொழுது நிச்சயமாகவே நாம் அதிகமாக சங்கடப்பட வேண்டும். யாத்திராகமம் 33:14, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நம் தேவனுடைய சமூகத்தில் தான் நாம் இருக்க வேண்டும். நாம் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி எந்த காரியத்துக்காக நாம் செல்லும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. காயின் பாவம் செய்த பொழுது அவன் தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி எங்கோ சென்று விட்டான். அங்கு ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒழித்து கொண்டான். ஒரு இளைப்பாறுதல் இல்லை, அமைதல் இல்லை, சாந்தம் இல்லை. ஆகியால் தான் அவர்கள் ஒழித்து கொண்டார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த காரியத்தையும் நாம் தாங்குகிற பலன் தருவார். அப்படி என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது பிரச்சனைகள், வியாதிகள், சோர்வுகள் வராமல் இருக்காது. ஆனால் அத்தனை காரியங்களின் மத்தியிலும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தின தேவன் அப்படிதான் கூறி சொன்னார், நான் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு சமாதானம் தருவேன் என்றால். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருட காலம் அடிமைத்தனத்திலிருந்து மிகவும் சோர்வடைந்தவர்களாக, இறுதிய அளவில் சரீர அளவில் சோர்ந்தடைந்தார்கள். எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டால் போதும் என்று இந்த வனாந்தரத்தில் அவர்களை நடத்தி கொண்டு வந்த தேவன் அவர்களை இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருந்தார். எந்த விடத்திலும் அவர்கள் சோர்ந்து போக விடவே இல்லை. எந்த எதிரியும் அவர் முன்னின்று தாக்குகிற தேவனாக இருந்தார். ஆகையால் நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நாம் விட்டு செல்லும் பொழுது, தேவனே உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும், நான் நடத்திப்பிக்கிற எல்லா காரியத்திலும் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும், சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும் என்று நீங்கள் கேட்டு பாருங்களேன். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதியை பெற்று அனுபவிக்கலாம். போராட்டங்கள், நிந்திரைகள், அவமங்கள் மத்தியிலும் தேவன் ஒரு இளைப்பாறுதலை தர காத்து இருக்கிறார். அதற்கு தேவ சமூகம் மிகவும் அவசியம். அடுத்ததாக, நாம் தேவ சமூகத்தின் உடன்படிக்கை பற்றி நமக்கு இளைப்பாறுதல் தரும். என்னாகும் 19:33, அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் சுமந்து சென்றார்கள். அந்த உடன்படிக்கை பட்டியில் ஆண்டவராக தேவாதி தேவன் கொடுத்த கற்பனைகளின் பலகையிலும் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனின் துளைத்த கோலும் இருந்தது. ஆகையால் இந்த உடன்படிக்கை பற்றி 3 நாள் பிரயாணத்திலும் அவர்களுக்கு இளைப்பாறுதலை தேடும் ஸ்தலத்தை காட்டும்படிக்கு அவருக்கு முன்பாக சென்றது. நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது, அடுத்த நாள் என்ன ஆபத்து இருக்கிறது என்பதை நம்மால் உணரவே முடியாது. சமீபத்தில் கூட நீங்கள் இந்த விமான விபத்தில் மதிப்புக்குரிய அமைச்சர் உயிரிழந்தார். அவருக்கு தெரியாது, நான் 8 மணிக்கு நான்
விமானத்தில் புறப்பட்டு செல்கிறேன், எத்தனை மணிக்கு என்ன விபத்து நிலைமோ தெரியாது. ரொம்ப இன்னசென்ட்டாக அந்த 6 பேரும் சென்றார்கள். ஒரே நிமிடத்தில் அவர்கள் ஆபத்தை உணராமல் அந்த விமான விபத்தில் சிக்கி இறந்து போனார்கள். பிரியமானவர்களே, இதுதான் நாம் தேவனுடைய உடன்படிக்கையை நமக்கு முன்பாக செல்லும் பொழுது, பெட்டி செல்லும் பொழுது, அவர் நமக்கு இளைப்பாறுதல், எந்தவித ஆபத்து வராமல் ஒரு இளைப்பாறுதலை தர விரதாக இருக்கிறது. ஆபத்தில் இருந்தால் கூட சொல்லிவிடும். உடன்படிக்கை பெட்டி என்பது நம்முடைய இப்பொழுது வேதாம் புத்தகம். நம்மிடம் இப்பொழுது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அதற்கு பதிலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீப மன்னாவாக இருக்கிறார். ஆரோனுடைய துளிர்த்தக்கோல் இல்லை, ஆனால் நமக்கு வாழ்க்கையை செழிக்க செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசனத்தை, வேதவசனத்தை முன்னிட்டு நம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது நம் எத்தனை பெரிய ஆபத்தினாலும் முன்னாடி சென்று நம்ம இளைப்பாறுதல் தரும்படி செய்யும். நான் இந்த இளைப்பாறுதலை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். அநேகந்தரம் நான் நினைத்திருப்பேன், ஏன் எனக்கு இப்படி நேர்ந்தது என்று. ஆனால் அதிகமாக வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது இவ்வளோ பெரிய 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 ஆபத்தெல்லாம் என்னை சூழ்ந்திருந்தது. அதிலிருந்து தவிர்ப்பதற்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடத்துகிறார். முன்னாடி சென்று இளைப்பாறு பண்ணுகிற படம் என்ன என்பதை அறிந்தவராக என்னை நடத்தி சென்று வந்தார். அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். நாம் பிரியமானவர்களே, இளைப்பாற பண்ணுகிற தேவன் நம்மை எந்த ஆபத்தையும் சந்திக்க விடவே மாட்டார். போர் வீரராக, போர்ச்சேவராக, தேர்தலவராக நமக்கு முன்னாடி சென்று ஒரு இளைப்பாறும் தலத்தை தேடிக்கொண்டே செய்கிறார். இங்கு 3 நாள் பிரயாணத்திலும் 3 நாள் பிரயாணம் என்பது நம்முடைய வாழ்க்கை பயணம். அது 3 நாளாக இருக்கலாம், எவ்வளவு நாளாக வேண்டாலும் இருக்கலாம். அந்த வாழ்க்கை பயணம் முழுவதிலும் தேவன் நமக்கு இளைப்பாறும் தலத்தை தேடிச் செல்வராக இருக்க வேண்டும். அதற்கு உடன்படிக்கை பற்றியாக வேத வசனத்தை சார்ந்து நாம் நடக்க வேண்டும், ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நாம் சத்துருக்கள், நம்மை சுற்றி சத்துருக்கள் எல்லா காரியத்திலும் இருப்பார்கள். சத்துருக்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது, பகைஞர்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால், அங்கே ஆமான் என்பவன் எழும்பி யூத ஜனங்களை முற்றிலுமாக நிக்கிரகம் பண்ணும்படி ஒரு சதி திட்டம் வலித்தான். அகாஸ்வரி ராஜாவின் முன்பாக நின்று அதை நிறைவேற்றினான். 127 நாடுகளை இந்து தேசம் முதல் ஆண்டு கொண்டவர். அவர்கள் பூர் என்ற அந்த ஒரு 12ஆம் மாதத்தில் ஒரு சீட்டு போட்டு 12ஆம் மாதத்தில் அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று குதிரைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் வேக வேகமாக கழுதைகள் மேலும் அந்த சாசனத்தை கொண்டு சென்றார்கள். ஜூத ஜனங்கள்லாம் அதிகமாக பயந்து நடுங்கிக் கொண்டே இருந்தார்கள். என்ன நடக்குமோ, நாம் இந்த தேசத்தை விட்டு ஓடி செல்லலாமா, எப்படி ஓடி செல்வது, 12ஆம் மாதம் வருகிறதே, நாம் என்ன செய்கிறது, பணி பிள்ளைகளோடு இருப்போமா, ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் என்று அதிக நடுக்கத்தோடு இருந்த பொழுது, ஆனாலும் தேவன் அந்த சதித்திட்டத்தை மாற்றி போட வல்லவராக இருந்தார் உபவாச ஜபத்தின் மூலம். நாமும் கூட நம்ம அநேக காரியங்களுக்காக தத்தளிக்கும் பொழுது, நம் உபவாசத்தில் இருக்கும் பொழுது நம்ம இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எஸ்தர் 9:21 வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. நம்முடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாற வேண்டும், நாம் துக்கம் மகிழ்ச்சியாக மாற வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பகைஞருக்கு நீங்களாக்கி, ஏனென்றால் நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் பொறாமை கொண்டவர்கள் சுற்றிலும் இருப்பார்கள். அவர்கள் சதித்திட்டம் வாய்த்து கொண்டேதான் இருப்பார்கள். நாம் நினைப்போம் எல்லாமே நல்லதாக தான் இருக்கிறது, நான் நல்லவள், என்னை சுற்றிலும் ஏன் சத்துருக்கள் என்னை பகைக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு சிலுவை மரணத்தை தான் அவர்கள் முன்குறித்து வைத்தார்கள், நன்மை செய்வராக சுற்றி திருந்தவர்களுக்கு. ஆனாலும் இந்த எஸ்தர் காலத்தில் நாம் பகைஞருக்கு விரோதமாக வந்த காரியங்களை எல்லாம் தேவன் முறியடித்து போட்டு விட்டார். ஒரு இளைப்பாற பண்ணுகிற நாட்களாக மாற்றி போய்விட்டு விட்டார். என்னை அற்புதம் பாருங்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சஞ்சலங்களுக்காகவும் துக்கங்களுக்காகவும் தேவனுடைய பரிசுத்தில் நாம் உபவாசி ஜபிக்கும் பொழுது நம்முடைய சஞ்சலம் சந்தோஷமாகவும் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறி நம்ம இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பெரிய சதித்திட்டம் வந்தாலும் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த துஷ்ட ஆமான் தான் மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை செய்துவிட்டு ராஜாவிடம் மன்றாட வந்தான்.
நான் இவனை தூக்கி போட வேண்டும் என்று. ஆனால் அந்த ராத்திரியிலே தேவன் அந்த ராஜாவுக்கு நித்திரை வராமல் போக பண்ணும் பொழுது, 4ஆம் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது, மொர்தெகாய் எப்படி ராஜாவுக்கு விரோதமாக எளிமையுள்ளவர்களின் ஒரு சதித்திட்டத்தை ராஜாவுக்கு சொல்லி அதை காப்பாற்றினார் என்று தெரிய வந்தது. அதற்காக மொர்தெகாய்க்கு எந்தவித பரிகாரமும் செய்யவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆமான் நினைத்தான், என்னை தவிர யாரை ராஜா கனம் பண்ண விரும்புகிறார் என்று சொல்லி என்னென்ன காரியங்கள் அவன் நினைத்திருந்தானோ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அதையெல்லாம் கூறினான். உடனே ராஜா சொன்னார், நீ சொன்ன காரியங்கள் ஒன்றும் குறைவில்லாதபடி போய் அந்த மொர்தெகாய்க்கு செய். ராஜா, நான் இருக்கிற குதிரையில் ஏற வேண்டும், ராஜமுடி தரித்திருக்க வேண்டும், மிகவும் உயர்ந்த விலை உயர்ந்த வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். அதுக்கு முன்பாக ராஜாவின் உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள அதிகாரி ராஜா கனப்பண்ணுகிற மனுஷனுக்கு விதமாக செய்யப்பட வேண்டும் என்று 2 படியுங்கள் என்று ஆமானே கூறிக்கொண்டே சென்றார். பிரியமானவர்களே, இதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனை நம்பி ஜீவிப்பவருக்கு எந்தவித ஒரு கொலைபாதகர் செயல்களும் நிறைவேற விடவே மாட்டார். இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. நாம் அநேகந்தரம் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளெல்லாம் விட்டு எங்கேயாவது போய்விட வேண்டும், ஏதாவது வனாந்திரத்துக்கு போய் சென்று விட வேண்டும், அப்பொழுதுதான் என் பிரச்சனைகள்லாம் தீரும் என்று நினைப்போம். தாவீது ராஜா கூட அப்படிதான் செய்தார். சங்கீதம் 55:6, அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறையில் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். ஆம், இங்கு தாவீது ராஜா கூட சொன்னார், ஏகப்பட்ட பிரச்சனைகள். சொந்த மகனே இருந்தார், எப்பொழுது பார்த்தாலும் சவுல் ராஜாவினால் விரட்டப்பட்டு கொண்டே இருந்தார். நினையாத நேரத்தில் ஒரு சத்துருக்கள் வந்து கொண்டே இருந்தார். அதனால் அதிகமாக சோர்ந்து போடும் பொழுது தாவீது ராஜா சொல்லும் பொழுது, சிறுகளை போல் ரெக்கைகள் இருந்தால் நான் போய் பறந்து போய் எங்கேயாவது போய் விடுவேன் என்று சொன்னார். நமக்கு கூட அநேக தரம் வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை, சமூக பிரச்சனை எதுவும் எனக்கு வேண்டாம், எங்கேயாவது போய் ஓடி போய் விடலாம், தனியாக இருக்கலாம் என்று. அப்பிரியமானவர்களை, நாம் அப்படி இருக்கும் பொழுது கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். அந்த தனிமையில் தேவனிடம் செலவிடுங்கள். ஜெப வேளை தனிமைப்படுத்தி ஆண்டவரிடம் செலவிடுங்கள். தேவன் நம்மளுக்கு ஒரு இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாம் எப்படி என்றால் ஏசாயா 14:3, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கியும் உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்று. பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் நம் துக்கத்தை, தத்தளிப்பை, அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை எல்லாம் நீக்குகிற தேவனாக இருக்கிறார். எதற்காக துக்கப்படுகிறோமோ கவலைப்பட வேண்டாம். எதற்காக சஞ்சலப்பட்டு தத்தளிக்கிறோமோ, அநேக இருதயங்கள் தத்தளித்து கொண்டே இருக்கும். இது நடக்குமா, அது நடக்காதா, எப்படி நடந்து விடுமோ, நெகட்டிவாக நடந்து விட்டால் என்ன செய்வது என்று அதிகமான நெகட்டிவ் சிந்தனை உள்ளவர்களுக்கு ஒரு தத்தளிப்பின் காரியம்தான் இருக்கும். அடிமைத்தனம், கடினமான வேலைப்படுவினால் அடிமைத்தனத்தில் நீக்கி இளைப்பாற பண்ணும் அக்காலத்தில் அப்பொழுது நாம் சொல்லுவோம், என்னை ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிட்டே என்று. பிரியமானவர்களே, நாம் ஏதோ ஒரு காலத்தில் தேவன் நம்ம இளைப்பாற பண்ணுகிற தேவன் அல்ல. நாம் அவரை அண்டி இருக்கும் பொழுது இப்பொழுதே இந்த காலத்திலேயே நமக்கு சத்துருக்களுக்கு விரோதமான காரியங்களை நேரிடுவதை நாம் காணும். எஸ்தர் காலத்தில் மொர்தெகாய் ஆமானுக்கு விரோதமான காரியங்களை அவர் கண்டது. ஆமான் தான் தூக்கி போடப்பட்டான். ஆமான் தான் அந்த எல்லா காரியத்தையும் பிளாட் பண்ணியிருந்தவன், அவன் குடும்பம்தான் செத்து போனது. இதுதான் நம் தேவன். நாம் சொல்லும்போது நாம் தேவனிடம் இளைப்பாற பண்ணும் பொழுது, தேவன் இளைப்பாற பண்ணும் பொழுது, ஐயோ பொன்னகரி ஒளிந்து போயிட்டு, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே என்று நாமும் கூறத்தக்கதாக தேவனிடம் நாம் சேரக்கடுவோம். கடைசியாக எரேமியா 5:34, அவருடைய மீட்புறவெனில் வல்லமையுள்ளவர், சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தரிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். சேனையின் கர்த்தர் என்பது நாமம். அவர் நம்முடைய வழக்கை நடத்தியவர். நமக்கு விரோதமாக எதிராளிகள் எந்த ஒரு வழக்கை போட்டிருந்தாலும் சேனையின் கர்த்தர் என்பது அவர் நம் வழக்கை நடத்தி நம்ம இளைப்பாறுகிற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை தத்தளிக்க பண்ணுகிற காரியங்களை தூக்கி
நம்முடைய சத்துருக்களின் மேல் போட்டு விடுவார். பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர் நம் வழக்கை நடத்துவார். ஆகையால் நாம் கவலைப்பட வேண்டாம். செனியின் கர்த்தர் உமது நாமம் என்று நாம் அடிக்கடி அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். நிச்சயமாகவே தேவன் நம்மை இளைப்பாற பண்ணுவார். துக்கமோ, தத்தளிப்போ, அடிமைத்தனத்தின் கட்டோ, சஞ்சலப்படுத்துகிற காரியமோ, எல்லா காரியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சொல்லுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எண்ணத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த 2 வசனத்தை மட்டும் பிடித்து கொண்டு தேவன் செப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வழக்கை நடத்தி நமக்கு ஒரு பெரிதான வெற்றியை தரப்போகிறார். இதற்காக ஸ்தோத்திரம். ஜெபம். நேசிக்கிற பிதாவே, நீ எங்களை இளைப்பாறு பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். 77வது குடியரசு தினத்தையும் இந்திய தேசம் காண தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். 77 வருடங்களும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், யாருடைய ஒடுக்குறதும் இல்லாமல், நாங்கள் மக்களால் மக்களுக்காகவே நடத்தப்படும் இந்த ஒரு சுதந்திரமான ஒரு கவர்மெண்ட்டில் நாங்கள் வசிக்க தந்த கிருபிக்காகவும் கொடாவிட ஸ்தோத்திரம். இந்த கவர்மெண்ட்டை ஆசீர்வதியும் கர்த்தாவே, நடத்தி செல்கிற பிரதம மந்திரியையும் அவருடைய கேபினெட் மினிஸ்டர்ஸையும், எல்லா ஸ்டேட்ஸில் உள்ள சீஃப் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்கள் எல்லாம் வளர்த்த சட்டத்திட்டங்களின்படி நாங்கள் நடந்து இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரிடம் வரும் பொழுது, அவருடைய பாரத்தை வைக்கும் பொழுது ஆத்மாவிலும் சரீரத்திலும் இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு சத்துருக்களுக்கு விரோதமாக தேவன் எங்களுக்கு வழக்கை நடத்தி எஸ்ஸருக்கு காலத்தில் 100 ஜனங்களுக்கு இளைப்பாற பண்ணியிருந்தது போல எங்களையும் இளைப்பாற பண்ண போகிற தயவுக்காகவும் கொடாவிட ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையுமக்கு செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு மனதிலும் நீர் இளைப்பாறுதலை கட்டளையிட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.